மக்கள் ரசிகர்கள் என அனைவரும் ஒரு நடிகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விஜயை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் என்றும் கணித்துள்ளது. வங்கதேசத்தில் ஹிந்து பூசாரி ஒருவரின் சடலம் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்புடைய குண்டர்களால் காங்கிரஸ் தொண்டர் தேவ்தீப் சட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என ராகுல் சொன்னார். குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம் என அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூறினார். இந்தியாவின் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் 83 வயதான ரகுராய் உடல்நலக் குறைவால் இறந்தார். ரகுராய் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் மறைவு புகைப்பட மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தெரிவித்துள்ளார்.